தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து வரும் பணியானது தொடங்கியுள்ளது. கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை தனியார் ஆம்னி பேருந்து மூலம் தாவேக்கவினர் அழைத்து வரும் பணியை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நிச்சயமாக கடந்த 27ஆம் தேதி அன்று வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்த நிலையில் ஏற்கனவே தாவைக்கா தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் 20 லட்சம் ரூபாய் உயிரிழந்த குடும்பத்திற்கு வழங்கியுள்ள நிலையில் இது தொடர்பாக சென்னையில் தாவேகா தலைவர் விஜயுடனான சந்திப்பு கரூரில் இருந்து கட்சி நிர்வாகிகள் வாகனங்கள் மூலமாக புறப்பட ஏற்பாடு செய்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் உறவினர்களை இன்று இரவுக்குள் சென்னைக்கு அழைத்து வர வேண்டும் என தாவேகா தலைவர் தலைமையிலான நிர்வாகிகள் உத்தரவிட்ட நிலையில் தற்பொழுது அவர்களை ஆமணி பேருந்துகளில் அழைத்து வர ஏற்பாடு செய்துள்ளனர். கரூரில் இருந்து உயிரிழந்தவரின் உறவினர்களை ஆமணி பேருந்துகள் மூலமாக அழைத்து செல்லும் இடத்தை ரகசியமாக வைத்திருந்ததாகவும், மேலும் நிர்வாகிகள் கட்சி தலைமையிலான கட்டுப்பாடு காரணமாகவே அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு எந்த ஒரு தகவலும் அளிக்கவில்லை. ஆனால் பத்திரிகையாளர்கள் தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்திற்கு வந்து தற்பொழுது வெண்ணமலை பகுதியில் அவர்களை ஆமணி பேருந்தில் ஏற்றி வருகின்றனர். உடல்நிலை சரியில்லாமை காரணமாகவும் உயிரிழந்தவர்களின் 30 நாள் காரியத்தை முன்னிட்டும் செல்லவில்லை என பல்வேறு காரணங்களாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் 8 குடும்பத்தை சார்ந்தவர்கள் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மீதமுள்ளவர்களை ஆமணி பேருந்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஏற்றி வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் விஜயை சந்திக்க சென்னை செல்ல ஏற்பாடு நடைபெற்று வருகிறது. ஒரு சிலர் இந்த 8 குடும்பத்தை சார்ந்தவர்கள் வராதவர்களை நாளை விமானம் மூலமாக சென்னை அழைத்து வர ஏற்பாடு செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.